திருமையாளர்கள் பாதம் போட்டு வணங்குகிறேன். நல்லாசிகள் பல கூற வேண்டும் சுவாமி. வாழ்க பல்லாண்டு. வந்தாரை வரவேற்பது வந்தாரை வாழ வைப்பது தமிழருடைய மாண்பு. அந்த மாண்பை கேட்டபடி நல்ல ஒரு வரவேற்பு. வரவேற்று உங்களை வாழ்த்துவது என் கடமையாகும். இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. கண்டேனம்மா கண்ணே கண்ணே மணியே உயிரே உயிர் ஒளியே போலே உலகினை கண்டேனம்மா பூங்காட்டி பூங்கொடியே நீ நடப்பது நாட்டிலே பூங்காட்டிலே ஒரு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே அன்புக்கு நூறு ஆசைக்கு நூறு முத்துக்கள் சூட்டி நாட்டாடுவே மகளே என்னை பார்மகளே என் உயிர் ஒளியே உலகினை கண்டேனம்மா. வாழ்க வாழை வாழ்க சகல கலைஞானம் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்கவன என்னுடைய மனமாறு உங்களை வாழ்த்தினாலும் உங்களை பற்றிய விவரங்களை கேள்வி விசாரும் உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும் அப்படின்ற ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன். கேட்கலாம் வள்ளி நாயகம். கேளுங்கள் சுவாமி. கதையின் முறைப்படி முதற்கட விசாரணையாக வண்டிவிழி கற்கண்டு மொழி மாடே கண்டு மொழி மாடே வடிருக்கும் நாடு ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி ஞான நிலைதான் உயர்ந்த சுவாமி நாடு அது மலைநாடு சுவாமி. கதையின் முறைப்படி கேட்ட கேள்விக்கு கதையின் முறைப்படி நல்ல விளக்கம். அதனால மேலும் மன மகிழ்வுற்று உன்னை வாழ்க வாழ்க வாழ்கவன பல்லாண்டு காலம் வாழ்கவன வாழ்த்தலாம் என் மனம் துடிக்குதுன்னு பொய்லாம் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நினைப்பே வரல. ஏன்னா முன்னேறு எப்படி போகுதோ அப்படிதான் பின்னேறு தொடர்ந்து வரும். முன்னேறு குறுக்கு சால் ஓட்டணும்னு நினைச்சேன்னா வர்ற பின்னேறு கோணத்தில் அடிக்கதான் ஆரம்பிக்கும். அதில் எந்த மாற்றம் எடுத்துடல இல்லையா? ஒருவேளை கதையை நீ சுமூகமாக முறையாக நடத்த காரணமாக இருந்த அப்படின்னா உன்னை நான் அதே மாதிரி உன்னை மனசார வாழ்த்து இருந்திருப்பேன். ஆனால் கதையை முறையாக நடத்த தெரியாமல் வாய்க்கு வர்றதே வசனம், யாரு என்ன பேசினாலும் யாரு எதையும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற துமிரு கொண்டு பேசிய உன்னை எப்படிமா மனசார வாழ்த்தணும்னு மனசு வரும்? ஒன்றும் புரியல எனக்கு. கேள்வி கேட்டீங்க, கேட்குறமான்னு சொன்னீங்க, அதுவும் பணிவாக கேளுங்கள் சுவாமி. அது மாதிரி பணிவாக தான் நான் பதில் சொன்னேன். பாடல் பாடினீங்க, அதுவும் நான் கதையின் முறைப்படி நானும் அது சரியான பாடலை தான் பாடியிருக்கேன். இதில் கதையை சரியாக நடத்த தெரியாத உனக்கு நான் எப்படி மனசார வாழ்த்துறேன்னு சொல்கிறீங்களே, அது புரியல. வர வர உங்களுடைய நடிப்பு திறமை மெருகேறி கொண்டே செல்கிறது. நான் என்ன சுவாமி செய்தேன்? முறையாக கதையை பாடல் பாடினேன். இதில் என்ன தவறு இருக்குது? நீ அப்படிலாம் பேசுகிற, நீ அவ்வளோ நல்ல மனுஷலாம் இல்லை. அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு தெரியும். பிரச்சனை இப்போ நடக்கிற வச்சுல கதை பாட்டு பாடி அதுக்கு நீ பதில் பாட்டு பாடுறது பெரிய விஷயமே இல்லையே. அதை நேற்று அரங்கேற்ற பண்ணி இன்றைக்கி வர்ற பிள்ளையோட அதை பண்ணிவிடுவேன். ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எங்கே ஆரம்பிக்குது? உன்னுடைய அறிமுக காட்சியில் ஆரம்பிக்குது. உன்னுடைய அறிமுக காட்சி எப்படி அமையணும்? முருகன் வணங்கணும், முருகன் தான் என்னை மாப்பிள்ளை என்னை திருமணம் பண்ணிக்க போகிறாரு, அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுபடியான வசனத்தை மேற்கொள்வது தான் உன்னுடைய வேலை. நான் உன்னை கேட்குறேன், நீ வள்ளி தானம்மா? சந்தேகமே இல்லை, அது நான் தான். ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்கேன். ஏன் அப்படி? வள்ளிக்கு முக்காலம் தெரியுமா? இல்லைப்பா, நான் உன்னை கேட்குறேன், நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க வரேன் தெரியுமா உனக்கு? அது எந்த புண்ணியவானை கொடுத்து வச்சிருக்கோம்? மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அந்த வசனத்தை நீ சொல்லியிருக்க மாட்டேன். சரி, சொல்லிட்டு விடு. அப்போ இன்னாரதான் திருமணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா உனக்கு முக்காலமும் தெரியாது. தெரியாது. இன்னும் உண்மையை ஒத்துக்கணும்ல. தெரியாதுல்ல. ஆமா. அவ்வளவு தூரம் அறிவா உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்ல தெரியுது உனக்கு.
நாரதர் தான் வருவார்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி 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 இல்லம்மா, இன்னாரதான் திருமணம் பண்ணிக்க போறோம் உனக்கு தெரியாதுல? தெரியாது. அப்ப உனக்கு முக்காலம் தெரியாதுல? தெரியாது. முக்காலம் தெரியாது உனக்கு. உன்னுடைய அறிமுக காட்சியிலேயே நாரதர் தான் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாது. அப்புறம் எப்படி நாரதர் வருவாரு, அவருக்கு ஒரு பதில் சொல்லணும்னு இதுக்கு நீ கேள்வி கேட்ட? அதுதான் கதையை எப்படி நடத்தணும்ன்ற அந்த தன்மை தெரியாத உன்னை எப்படி மனசார வாழ்த்துறது? இப்ப என் கேள்வி உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஐயோ சுவாமி நான் கதை பாட்டு சரியா தானே பேசினேன், பாடுனேன், நான் சரியா தானே பேசினேன், இதுக்கு சம்மந்தமா கோபுரின்னு இந்த பழைய காலத்து வசனத்தெல்லாம் இழுத்துக்கூடாது. நேரடியாக இந்த விஷயத்துக்கு வந்துட்டேன். வள்ளி நீ கேள்வி கேளு, நான் உன்னை வேணான்னு சொல்லல. தர்க்கமா கேள்வி, அது இயல்பு. எனக்கு அதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. தர்க்கம் நடத்தணும், கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுற நீ என்ன செஞ்சிருக்கணும்? நான் வந்த பிறகு நீ கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா உன்னைய மனசார நான் மாறாட்டியிருப்பேன். வர்றதுக்கு முன்னாடியே இவர் வருவாரு, எங்க வர்ற இவர் இதுக்கு பதில் சொல்ற இப்படி நீ ஆரம்பிச்சீங்கன்னா இது கதையை சரியா நடத்துறதுக்கு அழகா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடுன போலுமே கல்லாதான் கற்ற கவி. கானகத்துல மயில் தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்ததுதான். அதை பார்த்த அந்த வான்கோழி என்ன பண்ணிருக்கு, மயிலுக்கு மாதிரி நமக்கும் தானே தோகை இருக்கு அப்படின்னு இந்த துணூண்டு வாழை வச்சுக்கிட்டு அவங்கள விரிச்சுக்கிட்டு ஆடுவா. பார்த்துருக்கீங்களா வான்கோழி? மயில் ஆடுனா அது தோகை பெருசாக இருக்கு, ஆடுனா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த வான்கோழி இருக்க இது ஆடலாமா துணுண்டை வச்சுக்கிட்டு? அது பார்க்க சகிக்குமா? நல்ல ஒரு அறிவாளியாக இருந்தால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்கிட்ட எனக்கே பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எதிரியாக இருந்தாலும் கூட நியாயமான விஷயங்களை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நான் வணங்குற முருகன் எனக்கு கொடுத்துருக்கார். நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான விஷயம். வள்ளிக்கு முக்காலமும் தெரியாது, நடந்தது நடந்துக்கிட்டு இருக்க மட்டும்தான் தெரியும், நடக்க போகிறது தெரியாது, யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரியாது, அடுத்து நாரதர் வருவாராங்கிறது கூட எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான விஷயம். நீங்கள் வருவாருங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒரே ஒரு விஷயத்தினால தான், ஒரு வார்த்தையினால ஒரு மனுஷன் உயர்த்தப்படுறதும் ஒரு வார்த்தைனால தான், ஒரு மனிதன் தாழ்த்தப்படுறதும் ஒரே வார்த்தைனால தான். நல்லா கவனிச்சிங்களா? நான் பேசும்பொழுது நாரதர் வருவார் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. நாரதர் வருவார்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்திலே அடிப்படையிலே திருஞான சம்பந்தருக்கு எப்படி சிறு வயதில் ஞானம் கிடைத்ததோ அதுபோல சிறு வயதில் ஞானம் கிடைத்த கருங்குளம் ஜெயமாதவன் நாரதர் வருவார்னு சொன்னேன். கை தட்டலாம்ல இதுக்கு. அப்போ அப்படி கை சொன்னோன்னு கை தட்டி பொம்பை கட்டி விடுங்க, நடக்கட்டும் சொன்னேன்னா இல்லையாங்க? அவ்வளோதான். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தின் முறைப்படி, கந்த புராணம் 7 காண்டம், கந்த புராணத்தின் முறைப்படி இப்போ நடக்குதா நாடகம்? ஆலோலம் சோ என்ற வார்த்தையை கேட்டு சென்றார் நாரதர். அப்படித்தான் இருக்கு. வள்ளி நாரதர் சந்திப்பு கந்த புராணத்தில் உண்டா? இல்லையே. ஆனால் இந்த நாடக கலை உலக தந்தை ஸ்ரீலஸ்ரீ தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த கட்டை பிடிக்கிறார்களாம் பாவம், அவங்களுக்கு ஒரு பொழப்பை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை வள்ளியும் நாரதரும் சந்திப்பதாக எழுதுறார். இந்த நாடகத்தை அப்படி எழுதுனதுனால தான் இந்த நாடகம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாரதர் கருங்குளம் ஜெயமாதவன் வருவார்னு எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சிறுவனூர் கிராமத்துக்கே தெரியும்ல, ஊருக்கே தெரியும் பொழுது எனக்கு தெரியாது. ஐயா வேலையை பாரியா வந்துட்டு அங்க இருந்து குரங்கு கூட்டாளிய கோலத்தை கண்டு அரங்கம் நாய் ஆடி கொண்டாடுகிறான். அங்க எப்படி நீட்டி பேசும் கைவரை கண்டு சிறங்கலாட்டி மெச்சினால்
அறிவில் நீ எப்படி தெரியுமா தயார் பண்ணி வச்சிருக்க எல்லாரையுமே? நீ பேசுகிற பேச்ச மக்கள் அடடா பள்ளி சொல்கிறதாயா சரி அப்படின்ற அளவு மூலச்செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. அது நிறைய பேர் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல. ஆனால் எப்படி நீ கொடுக்குறவாரு ஒரு வள்ளி நாரத வருவாருன்னு தெரியாதேமா எப்படி மேனேஜ் சொன்னன்றதுக்கு சொன்னல தட்டுக்க கைய தட்டு அடடா அள்ளி சரியா பேசி பிடிக்கும். ஜெயமாதவன் இங்க மேடைக்கு வந்தா என்ன வர யாருக்கு இதை பத்தி அக்கறை இருக்கா? சாமி ஒரே ஒரு விஷயம், சரி பேசு. தொழில் செய்யறது பெரிய விஷயம், தொழில் நுணுக்கம் ரொம்ப அதிகமா எனக்கு அதுல எந்த ஆனா அதை என்கிட்ட நீ காட்டுற பாத்தியா நீ சொல்றதுக்குலாம் ஆமா சாமி அடடா வள்ளி சரியா தப்பா சொல்லிடுச்சு அப்படி நம்புறாள்கிட்ட நீங்க அதை சொன்னா பரவாயில்ல, எனக்கிட்டே சொல்ற பாரு. சரி நீ ஜெயமாதவன் தான் நீ அப்படி வர்றேன்னா என்ன பஞ்சாயத்துல ஜெயமாதவன் தானே நீ உனக்கு தெரியுமா நீ சின்ன பிள்ளை வந்துட்டல வா பேசிப்பா அப்படின்னா கூட எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்ல. ஜெயமாதவன் நாரதர் வருவார், நான் இங்க நாரதரா தான் நிக்கிறேன். நான் ஜெயமாதவன் இங்க வந்தா யாருக்கு அக்கறை? இப்ப என் பேரோட நிறைய பேர் தெரியுமா தெரியும். அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா நாரத மகரிஷி நான் வந்திருக்கேன், வள்ளி உன்னை சந்திக்கிறேன். நான் கதையின் கரு அதுதான். நீ அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சுட்ட. எப்படி கந்தபுராண முறைப்படி நம்ம சந்திப்பு கிடையாது. ஆனா அதை நான் ஏத்துக்கிறேன். கந்தபுராணத்தில் நீ நான் சந்திச்சா கதை கிடையாது. உன்னுடைய சத்தத்தை கேட்டு நாரத மகரிஷி நான் போய் யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லி அவர் வருவதாகத்தான் கதை அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா நம்ம நாடகத்தை ஆனா அதுல இன்னொரு வார்த்தை சொல்ல பாத்தியா, நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் கட்ட பிடிக்கிற ஆளுகளாம் பாவம் பொழைச்சு போகட்டும் ஒரு பொழப்பு கொடுப்போம். நான் கேட்கிறேன் அதே சங்கரதாஸ் சுவாமிகள் சத்தியவன் சாவத்தில ஒரு நாடகம் எழுதியிருக்காரு தெரியுமா? எழுதியிருக்காரு. அது நாடகத்தில் இருந்து யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள் தான். அந்த சத்தியவன் சாவத்தி நாடகத்தில் நாரதர் வருவாரா? வருவாரு. பக்த மார்க்கண்டைன்னு ஒரு நாடகம் இப்ப கேள்விப்பட்டிருக்கேமா? பார்த்திருக்கேன், நாடகம் பார்த்து. அந்த நாடகத்துல நாரதர் வருவாரா? வந்திருக்காரு. இப்ப வள்ளிதரன் நாடகத்துல கட்ட பிடிக்கிற ஆளுகள் பாவம் அப்படி சந்திக்க வச்சா நீ சொல்ற. ஒருவேளை வள்ளிதரன் நாடகம் அவர் எழுதவே இல்லைன்னா கூட நாங்க சத்தியவன் சாவித்திரி நாடகத்திலயோ இல்ல மார்க்கண்டைய நாடகத்திலயோ நாரதர் வேஷம் போட்டு கட்டையை பிடிச்சி என் பொழப்பை காப்பாத்திக்கிறேன். அதே சங்கரதாஸ் சுவாமிகள் வள்ளி திருமணத்தை தவிர வேற எந்த நாடகத்திலாச்சும் வள்ளி வர்ற மாதிரி எழுதியிருக்காரா? ஒரு பிள்ளை கை தட்ட கூடாது. கேக்குறமா தட்டுனா எனக்கு மட்டும் இந்த நாடகத்தை எழுதி வச்சுக்கவே ஓம்பளப்பதே சிரிப்பா சிரிச்சு போயிருக்கோம். அப்புறம் நீ அரிச்சத நாடகத்தில் சந்திரமை போட்டு அழுக ஆரம்பிக்கணும். சத்தியஞ்சாத நாடகத்தில் என் புருஷன் செத்துட்டான்னு சொல்லி சிரிய ஆரம்பிக்கணும். ஓம்பளப்பதும் சிரிப்பா சிரிச்சு போயிருக்கோம். நான் அதே கட்டைய நான் வேற எல்லா நாடகத்தையும் முடிக்குவேன். ஆனா நீ வள்ளி வேஷம் முடி போல வாய்களையே வக்கனையா பேசுறீல அறிவுறுந்த பிடி கட்டிருப்பீங்களா? கொலவு சவடாரு உனக்கு. நீ பேசுற எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற மாதிரி நீ கண்ணு கண்டு வச்சுக்கவே பட்டுன்னு முடிச்சுக்க. ஒருபோதும் நான் பண்ண மாட்டேன். என் பிரச்சனை நான் வர்றதுக்கு முன்னாடி வருவாய் நீ எப்படி கேட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ அதுக்கு ஓரளவு ஏத்துக்கிற மாதிரி ஜெயமாதன் வருவா அப்படின்னு தெரியுமில்ல, நான் ஜெயமாதன் தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்லை. எனக்கு அப்படி பேசினாலே முடியும். நான் ஜெயமாதவே நீ ஒரு சின்ன எனக்காக தயவு செஞ்சு இந்த நாரதருக்கு ஒரு கைத்தட்டு, நல்ல பலத்த கைத்தட்டை கொடுங்க. ஒரே ஒரு காரணத்துக்காக. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லமா, அமைதியாக பார்த்தாவே நமக்கு அதோட பெருசு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை மூளையை மூளையில் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை அப்படி கொடுத்துட்டாங்களே இதற்கு என்ன பதில்? இப்போ உண்மையான நாரதர்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தில். ஏன்னு கேளுங்க, நாரதர் என்றால் நாவை ரதம் போல ஏன் பலத்தை கைத்தட்டு கொடுக்க சொன்னேன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு புரிஞ்சா கைத்தட்டுங்க, புரியல வேண்டாம். நாவை ரதம் போல செலுத்துறவர் தான் நாரதர். ரதம்னா என்னங்க? தேர். தேர் இப்படி நேராக போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் திருமணம்ல, திருமணம்னா என்ன பண்ணணும்? குறுக்க கட்டை கொடுக்கணுமா? நான்லாம் எத்தனை பேருக்கு கட்டையை கொடுத்தாள். ஆனால் இவர் பாருங்க, உண்மையான நாரதர்னா இப்படி தான் பேசணும். நேராக போயிட்டு இருக்க தேர அப்படியே குறுக்க கட்டையை கொடுத்து நீ சத்தியவான் சாவித்திரி நாடகத்துக்கு போனால் சாவித்திரியா போய் அழுதுகிட்டு தான் இருக்கணும். கவனம் பிடிச்சிட்டு போக முடியுமா? மார்க்கண்டேய நாடகத்துக்கு போனால் பிள்ளைய நினச்சி கதறணும். கவனம் பிடிச்சிட்டு போக முடியுமா? அப்படி கட்டையை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இவருக்கு பேர் தான் நாரதர். இப்போ கொடுக்கலாம்ல கைத்தட்டு? ஏன் இதை சொல்கிறேன்னா, நாரதருங்கிற கதாபாத்திரம் என்னன்னு தெரியாமல் ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, இது வரைக்கும் ஏற்றுக்குவேன். ஆனால்
நீங்க நல்ல அறிவாளியா இருந்திருந்தா நான் நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டேன். ஒன்று ஐயா கேள்வி கேட்டேன். நல்ல அறிவாளியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஏமா கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அதை விட்டுட்டு நான் செஞ்ச தவறுனா இவர் என்னைய பார்த்து ஒரு கேள்வி, நான் வர்றதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டார் இல்லையா? இந்த அம்மா தூங்க விடக்கூடாது கேள்வி கேட்டார்ல, அப்போ அது தப்பு தானே? ஒரு அரசவையில் ஒரு மன்னனுக்கு ஒரு சந்தேகம். சரி, என்ன பண்ணிட்டாரு, ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த கோட்டை அழிக்கவும் கூடாது சுருக்கவும் கூடாது, ஆனா அந்த கோட்டை சிதற மாத்தணும்னு அந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம். எவ்வளவு பெரிய அறிஞர்லாம் வராங்க, எப்படிப்பா அந்த கோட்டை சிறுசாக்கணும்னா இதை எப்படிப்பா அழிக்காம சுருக்காம எப்படிப்பா சிறுசாக்க முடியும்னு எல்லாரும் மறுத்துட்டாங்க. ஆனா ஒரு சிறு பாலகனாக வந்து என்ன பண்ணா, அந்த கோட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய கோட்டை போட்டுட்டு போயிட்டேன். இப்ப அந்த பெரிய கோட்டை பார்க்கும் பொழுது அந்த பெரிய கோட்டு பக்கத்துல இருக்க அந்த ஏற்கனவே இருந்த கோட்டு என்னவா தெரியும்? சின்னதான் தெரியும். தெரியும்ல. அப்ப அதை அழிக்காம சுருக்காம அதை சிறுசா மாத்தினால நீ கொடுத்த கேள்வி, நீ அந்த விஷயத்தை நீ பண்ணாம போயிருந்தா கேட்கலாம். நீ ஒரு தவறு பண்ணிட்டேன்னா உன் தவறை சுட்டி காட்டுறதுக்கு அந்த சின்ன கூட பக்கத்துல பெரிய கூட போட்டதானே சரியா இருக்கும்? எப்படிப்பா அப்படிலாம்? நான் விஷயத்துக்கு வரேன். ஐயா சொன்னாங்க நியாயமா சிவலிங்கம், அதுக்கு நீங்க சொன்னீங்களான்னு என்ன கேட்டாங்க. நியாயம் தான். முதல்ல வள்ளின்ற நீ நான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி அந்த பிரச்சனை முதல்ல அதுதான் ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு நாரதராக நான் வர்றது எப்படி நீ சொல்லுவேன்னு என் கதாபாத்திரத்தை படி நான் கேட்டேன். ஐயா என் பிறவி குணம். சரி, ஆனா அதைத்தான் அப்பவே சொல்லிட்டேன். சரியா? அதுதான் உன் குணமே இருக்கிற மூல செலவு பண்ணி நீ பேசுறத அப்படித்தான் நம்ப வைக்கிறது. ஆனா அதை என்னட்ட பண்ணு நீ நினைக்கிற பத்தியா? அதை இப்ப இல்ல என்ன அடிக்கடி உங்ககிட்ட பண்ணு சொல்றீங்க. ஏன் நீங்க என்ன பெரிய அம்மா கொடுக்கா? நீ என்ன பெரிய அம்மா கொடுக்கா அப்படி நீ என்ன காட்ட நினைச்சு வச்சுக்கிறேன். உன்னால 90 கிளவியா போற வரைக்கும் அப்படி சம்பவத்தை பண்ண நினைச்சிடாது, நடக்காது. ஏன்னா நான் கற்ற கல்வி எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் கற்ற கல்வி மீது அதிக நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருந்திருந்தா இந்த அறிவு அவனுக்கு அப்ப இருந்திருந்தா உங்க அண்ணன் சொன்னார்ல நாரது வந்திருக்கிறா, நான் கேட்ட உனக்கு அப்ப தெரியும்ல. நாரது இதைத்தானே கேட்டாரு. நான் சொல்றேன் பதில். ஏன் நீ சொன்னீங்க? எதுக்கு நீ காத்திருந்த? என்னை சந்திக்கிற வரைக்கும் நீ காத்திருந்தேல? அப்ப இப்பதானே சந்திச்சிருக்கேன். இதுக்கப்புறம் உன்னை சந்திக்கும் போது பதில் சொல்லாம நான் போனேன்னா அப்ப நீ நிப்பாட்டி கேளு. அப்ப நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன், அது வரைக்கும் என் தலை குனிய வாய்ப்பே கிடையாது. பதில சொல்லுங்க. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யும். இப்ப சிவன் போய் சாட்சி சொன்னது நிறைய இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் போய் நீ உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு, வாடா திருவண்ணூருக்கு அப்படின்னு அழை. அதெல்லாம் யோசிக்கிறேன், வாடா சிதம்பரத்துன்னு சொல்லுவானு. அப்படித்தானே? இல்ல அதிக பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் உன்னை ஒரு இடம் பார்த்தேன், மறுக்க புரியாதுன்னு. சிதம்பரத்துக்கு கண்ணு விரிஞ்சிச்சு, உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு, வாடா சிதம்பரத்துக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா தெரிஞ்சவங்க வாடா திருவெண்ணெய்நல்லூருக்கு. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அழைத்தது வந்து திருவெண்ணெய்நல்லூருக்கு, ஆனா சிதம்பரத்துக்கு அழைத்தது திருநீலகண்ட கொய்வ நாயனாரத்தை அவர் சிதம்பரத்துக்கு அழைச்சார். அதனால அதை தூக்கி ஓரமா வச்சிருவோம். ஏன்னா திருஞான சம்பந்தரை பத்தி சொன்னேன். திருஞான சம்பந்தர் எந்த ஊர்ல பிறந்தாரு அப்படின்னு கேட்டா அதிக பேர் அவர் பிறந்தது சோழ நாட்டுல சீர்காழிலங்க. சீர்காழியில் தாங்க அவர் பிறந்தார் திருஞான சம்பந்தர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் முறையாக படித்தவர்கள் சீர்காழியில் திருமணஞ்சேரி என்ற ஊர்ல பிறந்தாரு அப்படி சொல்லுவாங்க. அப்ப அதுதான் அறிவாளிக்கு எடுத்துக்காடு. கம்பர் எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னா நிறைய பேர் எடுத்தோடனே நாட்டர் செங்கோட்டையிலே அப்படின்வாங்க. ஆனா அதிகம் படித்த அறிவாளிகள் தெரியும் அது நினைவிடம் இருக்கிறது தான் நாட்டர் செங்கோட்டையில. செத்த ஊருக்கு பேரு கருதுப்பட்டின்னு அப்படி வர்றடா விஷயம். நீ என்ன கொடுக்க கையில கட்டையை பிடிச்சுக்கு மட்டும் வரக்கூடாது. சிவபெருமான் சாட்சி சொன்ன கதை நிறைய இருக்கு. ஆனா சிவலிங்கத்துக்கு வாய் இருக்கா? இல்ல, அது சிவலிங்கம், அது சலதை. ஆனா அது எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்காக அவர் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோன்னு எழுதினார்? உன் கேள்வி நியாயமான கேள்வி. அவ்வளவுதான். இப்ப உனக்கும் எனக்கு வழக்கு இருக்கு. வாடா சிதம்பரத்துக்கு நல்லச்சாரு திருநீலகண்ட கொய்வ நாயனாரை எம்பெருமான் இறைவன் சிதம்பரத்துக்கு கூப்பிட்டார்ல. சிதம்பரத்துல என்ன கோயில் இருக்கு? சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் இருக்கு. நடராஜர் இருக்காரா? இருக்காரு. தன்னுடைய காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி இருக்காரா? ஆமா. எந்த காலை ஊன்றி இருக்காரு? இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி இருக்காரு. உன்னே விடுவேன், நீ என்ன முட்டாளாக்க பாக்குறியா? நீ இப்படி சொல்லுவா, அதுக்கு கையில போடும்போது எங்க நான் கேட்கும் போதே அழுத்தி தான் கேட்டிருக்கேன். எங்களை குழப்பம் ஆகலாமா? இப்படி அவசரத்தை பேசிக்கிட்டு போகும்போது நான் 2 அள்ளி தூவி விடுவேன்.
அதை மண்டைய ஆட்டுற வண்டியெல்லாம் இருக்குல்ல, மத்தால சந்தை கூட இன்னும் தொலைவுன்னு பேசாம நின்றுவேன். உன்னையெல்லாம் சந்திக்கணும்னா ஏதாவது போற பக்கம் ஒண்ணு கொடுப்பேன். அதனால எப்போ நான் தயாரா தான் இருப்பேன். இடது காலை ஊன்றி வலது காலை தூக்குறதே என் கேள்வி. மதுரையில வெள்ளியம்பலம்ன்ற மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் கூடிய நடராஜர் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி இருக்காரு. ஆனா பொதுவாகவே சிதம்பரம் நடராஜர் ஊண்டி இருப்பது வலது காலத்தை. வலது காலத்தை நடராஜர் ஊன்றினாரு. அவர் எதுக்காக இடது காலை ஊண்டி ஆடினாரு மதுரை மதியில? அதை நீ யோசி. அதே மதுரை மதியில வாழ்ந்த ஒரு வணிகன், அவர் பேரு அரதன குப்தன் பேரு. அந்த அரதன குப்தனுக்கு ஒரு தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு காவிரி பூம்பட்டினத்துல. அப்படி காவிரி திருமணம் கொடுத்தனா அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை. இப்ப தன்னுடைய தங்கையுடைய கணவனும் இறந்து விட்டார்கள். இறந்ததுக்கு இறுதிச் சடங்கு செய்யறதுக்கு போறார். போனவர் அங்கே நிற்கதியா இருக்கக்கூடிய தன் தங்கையுடைய மகளாகப்பட்ட ரத்னாவளின்னு பேர் அந்த பெண்ணுடைய பேர். அந்த ரத்னாவளியை வேற வழி இல்லையே நம்ம கூட வச்சு ஆதரிச்சுக்கோன்னு அழைச்சு வர்றார். அழைத்து வரும் வழியில டைலாக் இடையில ரத்னாவளி அவ பேரு, இனிமே நமக்கு வேற வழியே இல்லையே அப்படின்னு அதுல இல்ல. ஆனா கொடுக்குறீங்க பாருங்க. என்னமா சில கதையில இருந்து மாற்றுக்கிறது இல்ல, அது எந்த மாற்று அப்படி மாற்றுக்கிறது தான். நீ இந்த தைரியமா நிறுத்தி கேட்கலாம், தவறு இருந்தா மன்னிப்பு கேட்கணும் தயாரா. அப்ப அந்த பெண்ணை அழைச்சு வர்றாரு. இருள் சூழ்ந்துருது. விடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்குனா அந்த இரவு நேரத்தை தங்கும் பொழுது ஒரு நாகப்பாம்பு தீண்டி அந்த அரதன குப்தன் இறந்துட்டான். இப்ப இந்த பிள்ளைக்கு எப்படி மதுரைக்கு போறதுன்னு வழி தெரியாது, திரும்பி எப்படி நம்ம அப்பா ஊருக்கு போறதுன்னு வழி தெரியாது. அப்ப அந்த வழியை ஞான சம்பந்த பெருமாள் வருகின்றார். அவரிடத்துல விருப்பமா வேண்டி கேட்கிறார், இது மாதிரி உயிர் பெற்றல் அப்படின்னு. ஆனா இவர் நிபந்தனை கொடுக்கிறார், இவனை உன் கணவனாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நான் சிவனிடத்தில் வேண்டி இவனை உயிர் தர முடியும்னு திருஞான சம்பந்தர் சொல்லிட்டார். வேற வழி இல்லை. கணவனாக பாவித்து மன்றாடி கேட்கிற உயிர் பிச்சை தரும்படி இறைவனை வென்றாரு. அதே நாகப்பாம்பு வந்து விஷத்தை மீட்டு எடுத்து போயிருது. இவனுக்கு உயிர் வந்துருச்சு. இப்ப வாக்கு கொடுத்தாச்சு, இவன் தான் கணவன், வேற வழி இல்லை, திருமணம் பண்ணியே ஆகணும். அப்ப திருஞான சம்பந்தர் முன்னிலையில திருமணம் பண்ணி அழைச்சிட்டு போறேன் மதுரை மதிக்கு. ஏற்கனவே அவனுக்கு ஒரு மனைவி மதுரையில் இருக்கா. அவ கேட்கிறா, அப்ப நீ இவளை திருமணம் பண்றதுக்காகத்தான் நீ காவிரி பூம்பட்டினது போய் உன் தங்கச்சியை கொண்டு உன் தங்கச்சி மாப்பிள்ளையை கொண்டு இவளை கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்காயின்னு ஒரு வழக்க தொடுத்துட்டா மதுரை பாண்டிய மன்னன்ட்ட. இப்ப நிரூபிச்சு காட்டணும், இல்ல கல்யாணம் பண்ணது அங்கே இல்ல, காவிரி பூம்பட்டினத்துல இல்ல, இந்த நடுவுல ஒரு இடத்துல எங்கே தங்குறாங்களோ அங்கேதான் கல்யாணத்தை நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு சாட்சி யாரு? திருஞான சம்பந்த பெருமாள் ஒரு இடத்துல தங்குறவரா இல்ல, அவர் இறைவனை வேண்டி ஒவ்வொரு ஊரா போறவர். அவர் இப்ப எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. பதிகம் பாடுறவர் ஒவ்வொரு ஆளுக்கு பதிகம் பாடுறதுன்னு அவர் வேற. அப்ப எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. இப்ப அங்கே இருந்தது திருமணம் என்ற அந்த ஸ்தலத்துல இருந்தது ஒரு சின்ன சிவலிங்கம், ஒரு வன்னி மரம், ஒரு கிணறு. இது 3 மட்டும் தான் அங்க இருந்துச்சு. அப்ப சொல்றாங்க, நாங்க திருமணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி இவர் இறந்துட்டாருன்னு யாரும் நம்பல. இறந்தவரை கணவனாக வேண்டினா மட்டும்தான் உயிர் பிச்சை கிடைக்கும் சொன்னதை யாரும் நம்பல. இதுக்கு சாட்சியா என்ன? 3 சிவலிங்கம், கிணறு, வன்னி மரம் 3 இருக்கு. சரி, அந்த 3ஐயும் கூட்டியா வேணா, அந்த 3 வந்து சாட்சி சொன்னா நம்புறோம் உங்களுக்கு திருமணம் நடந்தது அங்கே இல்ல, நீ இறந்ததாலதான் உனக்கு திருமணம் நடந்துச்சு நான் நம்புறேன்னு மனைவி விளக்கு தொடுத்துட்டா. எல்லாரும் எள்ளி நகையாடுறாங்க. அது எப்படி ஒரு சிவலிங்கம், வன்னி மரம், கிணறு எப்படி வந்து சாட்சி சொல்லும்? அப்ப இவன் சொல்றது பொய்யிற என்று சொல்லி அனைவருமே இவனுக்கு எதிராக தீர்ப்பு எழுதிய பொழுது அப்பதான் சிவபெருமான் என்னன்னா, அந்த சிவலிங்கம், அங்கே இருந்த வன்னி மரம், அங்கே இருந்த கிணறு 3ஐயுமே கொண்டு வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து வச்சுட்டார். யாருக்கு தெரியும்? மறைமுகமாக. அந்த 3மே வந்து சொன்னதாம் திருமணம் நடந்தது காவிரி பூம்பட்டினத்துல இல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் திருப்புறம்பயம்னு பேரு. திருப்புறம்பயம். உன்னெல்லாம் சரியா சொல்லணும்னா அப்ப அழகு முத்தமிழ் அரசின் பட்டம் நீ வாங்கினதுக்காகவே என்னை கொலையா கொள்ளுவேன். ஒரு எழுத்து மரம் போச்சு. திருப்புறம்பயம் அப்படின்ற ஆலயத்துலதான் அவ தங்குனாங்க. அங்கேதான் அவ இறந்தா. அவ இறந்தது சாட்சியா நாங்க 3 பேர் வந்திருக்கோம் என்று சிவலிங்கம், வன்னி மரம், அங்கே இருந்த கிணறு 3 வந்து சாட்சி உண்டு. அதனாலதான் இன்னைக்கு திருப்புறம்பயம் சிவன் ஆலயத்துல அந்த ஆலயத்துடைய இறைவன் பெயரே, இறைவனே வந்து அந்த பக்தனுக்காக சாட்சி சொன்னதாலதான் அந்த இறைவனின் பெயரே சாட்சிநாதர் சுவாமின்னு பேரு. திருப்புறம்பயத்தில் கூடிய சிவ ஆலயத்தில் உள்ள அந்த இறைவனின் பெயர் சாட்சிநாதர் சுவாமி. இன்னைக்கு நீ மதுரைக்கு போன அப்படின்னா அங்கே மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு சொக்கர வணங்க வளம் வரக்கூடிய அந்த இடத்துலயே ஒரு சிவலிங்கம் இருக்கும், ஒரு கிணறு போன்ற அமைப்பு இருக்கும், ஒரு வன்னி மரம் இருக்கும். காரணம் என்ன? இந்த ரத்னாவளின்ற பெண்மணி தன் மாமனை திருமணம் செஞ்சு கொண்டதுக்கு காரணம் இறந்து போன தன் மாமன் உயிரை மீட்டு கொண்டு வருவதற்காகத்தான் திருமணம் நடைபெற்றது என்ற உண்மை அந்த பெண்ணின் மானத்தை காப்பதற்காக சிவலிங்கம் வந்து சாட்சி சொன்னதாலதான் எழுதப்பட்ட வரி சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ அப்படின்றது. ஏத்துக்கிறியாமா?
ஆனால் உன்னையோட ஒரு நாடகம் நடிக்கிறது போதும் 10 நாடகம் ஒரு கதையை. ஏன்னா எந்த இடத்துலையும் இந்த கதைக்கு இடவழியே கிடையாது, எல்லாருமே அடுத்து தொடர்ச்சியாக வருது, நெஞ்சு அடைச்சிடும் போல. சரி பதில சொல்லணுமியா? சரிம்மா. அப்ப ஊரு காசு சும்மா கிடக்கு ஏத்துக்கிட்டீங்களா? சொன்னதுல இருந்து மாற்றம் எடுத்திருக்கா? இந்த இருங்க, அதை விடவே மாட்டேன். நீங்க நியாயமா இருக்கீங்க, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நீங்க என்னைய மட்டும் சொல்லும் பொழுது ஒருதலை பட்சமா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. அப்ப சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யன்னு என்ன சொல்ல வர்றாரு? அப்ப அதெல்லாம் நடந்துச்சுல, நீங்க எனக்கு பாட தெரியல, என்னை நீ காப்பாத்து சிவனேன்னு சொல்லி அவர் மன்றாடு விதமாகத்தான் அந்த பாடலை ஐயா கவியரச கண்ணதாசன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக எழுதுகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அது நடைபெற்றது மதுரை மீனாட்சி கோயில்ல தானே. மீனாட்சி கோயில் நீ போறீங்களா? போயிருக்கனே. அங்க நடராஜர் இருக்காருல, இருக்காரு. அவர் இடது காலத்தை ஊண்டி இருக்காரு. ஏன் ஊண்டுறாரு? அப்ப உனக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும். இன்னார் வர்றாங்களா, இவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்டு எப்படி நீ பாடிப்படுவோம்? அப்ப அந்த முடிவு மட்டும் தான் நினைப்பியா? ஏன் திருப்பி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? அப்படி கிடையாது. நீங்க சொன்ன பதில் சரியான பதில் ஏத்துக்கிட்டேன். முழு மனசோட ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியலையே. இல்ல உண்மையிலே மனதளவில் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா சொல்ற எப்பவோ படிச்சிருப்போம், திடீர்னு கேட்கும் பொழுது யோசிக்கணும். அதையும் உங்களை ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் எதிரியாக இருந்தாலும் பாராட்டுவேன். ஏன்னா நான் கும்பிடுறது முருகனை. ஏன்னா அவர் எதிரியாக இருந்தாலும் சூரபதுமனை வாழ வச்ச தெய்வம். அப்படி முருகனை வணங்குறேன்னா எதிரியாக இருந்தாலும் நியாயமான விஷயங்கள் சொல்ல முடியுது, அதை ஏற்றுக்கிறேன் நான். நீங்க கேள்வி கேட்ட உடனே திருப்பி எனக்கு கேட்கணும்னு ஆசை வந்துச்சு. அதே பாட்டு வரைக்கும் நான் மண்டையில் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன கேட்கலாம் அப்படின்னு. அதே பாட்டுல இன்னொரு வரி வரும், பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட உடனே இதை கேட்கலாமா? அப்பதான் யோசிச்சு பார்த்து, உன் அறிவுக்கு இதெல்லாம் கேட்டா சின்ன கேள்வியா போயிடும். இதை கேட்டு உன்னை அப்படி பாராட்டுலாம் எடுக்க விட்டுற கூடாது. அதனாலதான் ஆவுடையார் கோயிலே உருவானது அப்படின்னு இதோட தெரியாம இருக்கா. அதனாலதான் அதை விட பெரிய ஆப்பா ஒன்று எடுத்து சொல்லிடுவோம். உங்களுக்கு பிரச்சனை என்னப்பா? இடது காலை ஊன்றி நீ ஆடலையும் சொல்லிட முடியாது. ஏன்னா அதே மீனாட்சி ஆலயத்தில் இன்னைக்கு போனீங்கன்னா நடராஜராக இருப்பார். வெள்ளியம்பலம் போட்டிருக்கோம், அது பொன்னம்பலம், இது வெள்ளியம்பலம். அங்க இருந்தவர் தான் இங்க இருக்காரு. அங்க இருந்தவர் இங்க இருந்தாருன்னா அதே வலது காலத்தான நம்ம ஊண்டி இருக்கணும். ஆமா, இடது ஊண்டி இருக்காருல்ல, ஏன் ஊண்டுறாரு? அதுதான் என் பிரச்சனை. அதான கேள்வி. அதோட நிப்பாட்டுங்க. சோழ நாடு இருக்கு, அது எது மதுரை மீனாட்சி மங்கலம் சோழ நாடா? இல்ல சாமி, காதல பூ சுத்துற வச்சுக்காது. அது இருப்பது பாண்டிய நாடு இல்லையா? நாடுகள்ல சோழ நாடு இருக்குல்ல. ஆமா, நாடுகள்ல 4 நாடுல சோழ நாடு இருக்கு. சோழ நாடு. இப்ப நம்ம நிக்கிறது எந்த நாடு? இது பாண்டிய நாடு தான். நீ சந்திக்க வந்தது பாண்டிய நாடா? இப்ப நீ எந்த கதையை பேசிட்டு இருக்க? சரி, அப்பா இந்த அம்மா ரொம்ப முறையா கதை நடத்திட்டாங்க. ஜெயமாதவன் போட்டு உடைச்சிட்டாங்க, ஜெயமாதவன் போட்டு உடைச்சிட்டேன். சூப்பர் ஸ்டார் வர்றாராமா, லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் இருக்கு எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் நீ இந்த ஜெயமாதவன் ஆகி போச்சு. ரொம்ப கதையை முறையா, சுவாமி பாருங்க சுவாமி, வள்ளி நான் இருக்கக்கூடிய நாடு ரொம்ப நடிக்காத. சரியா, என்னையோட நீங்க அதிகமா நடிக்காதீங்க. இப்ப எதற்காக வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடினாரு? திரும்ப திரும்ப என் கேள்வி எனக்கே குழப்பக்கூடாது. வலது காலத்து ஊண்டி இடது காலத்து கொண்டது சிதம்பரத்துல, அதுதான் தெரியுமே சக்திக்கு கொஞ்சம் போட்டியில. இடது காலை ஊன்றி வலது காலை ஏன் தூக்குனாரு? இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினாரு வெள்ளியம்பலத்துல. நீ இந்த சுத்துறத பார்த்தா இன்னைக்கு வெற்றி எனக்கு கிடைச்சிரும் போலயே. எப்படி? அப்படி இல்லை சாமி, ஒரு தவறான கருத்தை மக்களுக்கு போய் சேர்க்கக்கூடாது. அதில் நான் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருப்பேன். கலைகள் மொத்தம் எத்தனை? 64 கலைகள் உண்டு. சோழ நாட்டில் என்ன பரந்தாமன் பள்ளி கொண்ட மாதிரி இருக்கு நடந்துட்டு என்ன சொல்றீங்க? அந்த காலத்தில் நடந்ததுன்னா எதுக்கு வள்ளி திருமணம் வைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு கதை வைக்க வேண்டியதானே? வள்ளி திருமணம் நடத்த சிவனை பற்றி பேசாமல் வேற யாரை பற்றி பேசுறது? பாருங்க, நீங்கள் போட்ட போதைக்கு எங்களை ஊராகக்கூடாது. வள்ளி திருமண கதை என்பது முருகனுடைய சம்மந்தப்பட்ட கதை. வள்ளி திருமணன்றது கதையுடைய தமிழுடைய கலாச்சாரம். அந்த காலத்தில் நடந்ததுன்னா வேற எதை பேச சொல்றீங்க? வேற எதை? சரி, வேற என்ன பேசலாம் சொல்லுங்க. சரி, சிவனை பற்றி பேச வேணாம், மீனாட்சி கோயில் பேச வேணாம், வேற என்ன பேசலாம் சொல்லுங்க. உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை கதை நடத்துவோம், என்ன பேசலாம்? இருங்க, போய் ஒரு இவ்வளோ பெரிய சபையில் கதையை விட்டு நழுவி பேசுகிறோமா? இல்லை சொந்த கதை சோக கதை பேசுகிறோமா? எல்லாமே இறைவனை பற்றியது. முருகனை கதை நாடகம் வச்சிருக்கேன், அப்புறம் முருகனை சாமி நாடகம் எதுக்கு வைக்கிறீங்க? அப்புறம் அது
இதெல்லாம் எந்த முறையில் சொல்றீங்க பண்றீங்க தெரியல சாமி. அண்ணனுக்கு தூக்கம் வருது. கதையின் சாரம் சொல்றது இத்தனை பக்திமயமா. அப்போ அவர் ஒன்றும் தப்பா சொல்லல சாமி. அவர் தூக்கம் வருது, 2 பாட்டு பாடினீங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு தூங்கலாம். ஏமா இது தர்க்கமா? பாட்டு நீ 10 பாட்டு பாடின, நான் 10 பாட்டு பாடினேன், அப்புறம் வள்ளி நடனம் தர்க்கமே இல்லாம நேரம் வந்தோடனே உனக்கு முருகன் தான் முடிச்சு கதையை முடிச்சு போயிடலாமே. இந்த மாதிரி கயிறு கட்டி இல்ல நான் எனக்கு என்னன்னா, எனக்கு உண்மை நீங்க சொல்ல பாத்தியா, கௌரவமா நாடகத்தை ரசிக்கிற போது உண்மையில இதை எங்க வேணாம் போய் கப்பலூர் பகுதின்ற ஒரு பேர் எந்த உசிலம்பட்டி பக்கம் ஆண்டி எந்த பக்கம் போனாலும் ஏப்பா கப்பலூர் பகுதி மாதிரி இருக்காதுப்பா. காரணம் என்ன? ஒழுக்கமா இதுவரைக்கும் எந்த ஒரு சத்திரவாச்சும் நம்ம போய் நடந்திருக்கா? காரணம் நாடக கலை மீது கொண்ட பற்று. அந்த அன்பை நம்ம திருப்பி கொடுக்குறோம். எப்படி கொடுக்க முடியும்? முறையான கதையை பேசி புராணத்தில் நடந்து அது அப்படித்தான் நம்ம அன்பு செலுத்த முடியும். காசு பணமாக கொடுத்து நம்ம அன்பு செலுத்த போறோம். இவ்வளவு முறையாக நடிக்கிற இடத்துல நீங்க எப்படி பண்றது எந்த வகையில் நியாயம்? அது இறைவனுக்கு அடுக்காது. அப்படி முடிக்கலாம்னு சொல்லுங்க, நான் கதையை முடிச்சு போயிடுறேன். சரி, அவர் ஏதோ அண்ணன் நல்லவர் தான். அது சாப்பிட்ட சரக்கு அப்படி விலை வைக்குது. இது விடுங்க. அவர் வந்து ரொம்ப முடிச்சிடும். இந்த சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது இல்லை அதில் அப்படி அதாவது ஓடுற மாட்டை வந்து கொம்பில் தட்டுற மாதிரி இது வந்து மூளைக்கு வேலை. இந்த வேலை வந்து மூளைக்கு வேலை. அந்த அந்த இடத்துல இந்த மாதிரி பேசும்பொழுது சிந்தனைகள் மாறிடும், சிதறிடும். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வெள்ளியம்பலத்தில் எதற்காக அப்படி கால் மாறி ஆடினார் அப்படின்னா, சோழ நாட்டிலேருந்து ஒரு புலவர் வர்றாரு. எங்கே? பாண்டிய நாட்டுக்கு. பாண்டிய நாட்டுக்கு வரும்பொழுது அங்கே ராஜசேகரன் என்ற மன்னன் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆட்சி புரியும் பொழுது கதையில எனக்கு வந்து மாட்டு வருது இல்லை. 1000 விஷயம் தான் நீ சொன்ன கதையை உன்னிப்பா கவனிச்சுதான். பாண்டிய நாட்டை அப்பொழுது ஆண்ட மன்னன் பேர் என்ன? ராஜசேகரன். ராஜசேகர பாண்டியன். அதுல பஞ்சாயத்துல ராஜசேகர பாண்டியன். எங்க இருந்து புலவர் வந்தாருன்னு சொன்ன? சோழ நாட்டுல இருந்து புலவர் வர்றாரு. அப்படி சோழ நாட்டுல வந்தாருன்னு சொல்ல தெரிஞ்சு உனக்கு பாண்டிய நாட்டு அப்பொழுது ஆண்ட மன்னன் ராஜசேகர பாண்டியன். மாட்டு கடத்துல அந்த பேர் ராஜசேகர பாண்டியன். 64 திருவிழால 23வது திருவிழால இது சோழ நாட்டு அப்போதைக்கு ஆண்டல ஒருத்தன். ஆமா, அவனுக்கு பேர் இல்லையா? ஆனா உங்ககிட்ட ரொம்ப கவனமா நிக்கணும் போல இருக்கீங்க. ஏமா இவன் பேர் சொல்லிட, இவனை வெறும் பாண்டிய மன்னன் நீ சொன்னியா? இல்ல இல்ல, இவன் இந்த மன்ன பேரு ராஜசேகர பாண்டியன்னு பேரை மையப்படுத்தின. இன்னைக்கு அயல் நாட்டவர்கள் நம்ம நாட்டை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்லிக்கிறேன், நீ கதையை தசை திருப்பி அப்படி மூல செலவு பண்ணலாம்னு நினைச்சேன்னா விட்டு. ஏற்கனவே நான் கடுப்பு இருக்கேன், அதனால கண்டிப்பா நான் விட மாட்டேன். இல்ல இல்ல சாமி, பேர் சொல்லாம நீ விட்டேன்னா போக மாட்டேன். நீ பேர் சொல்றதுக்காக நீ கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா எனக்கு சந்தோஷம் தான். நான் அப்படி சொல்லல. ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆவுடையார் கோவிலை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை, மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தை, நம்ம காளையார் கோயில நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா பார்த்து. ஒவ்வொரு ஆலயமுமே ஒரு ஆன்மீகம் மட்டும் இல்லாம வரலாற்று அடிப்படையிலே எப்படி இவ்வளவு பெரிய கோயில் இவ்வளவு வருஷத்துக்கு எப்படி கட்டினாங்கன்னு ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுல ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த தமிழர்களுக்கு இப்படி ஒரு மூளையா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்று கல்லணை. இந்த கல்லணையை கட்டின மன்னன் பேர் என்ன தெரியுமா? இப்பதான் சொன்னேன். என்ன கேள்வி கேட்டா பதில் நீ சொல்லுன்னு. இப்ப நீ கேள்வி கேட்டுற, இப்ப எனக்கு பதில் தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்ப நான் இதுக்கு நான் பதில் சொன்னேன்னா நான் உன்னை என்ன கேள்வி கேட்டேன்? சோழ நாட்டு அப்ப ஆண்ட மன்னன் பேர் கேட்டல, ரெண்டுக்கும் பதில் ஒண்ணுதானே. நானே கேள்வி கேட்டு நானே உன் வேலைப்பாடு இருக்கேமா, ஏன் ஓ வாயில பதில் நீ சொல்ல மாட்டியா? அப்படி சுதாரிப்பா நிக்கணும். ஒரு சில ஆர்வ கோளாறு இருக்கு. கரிகால் ஏன் அதை கட்டுனது யாரும் தெரியாதா? கரிகால சோழன் அப்படின்றாங்க. ஆனால் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க வாயிலே பதில் சொல்ல வைப்பேன். இதான நீங்க உங்கள்கிட்ட சிரமம் தான் போல இருக்கு. அப்ப கல்லணை கட்டிய மன்னனும் கரிகால சோழன். பாண்டிய மன்னனை சந்திக்க வருகின்றான புலவன். அந்த புலவன் அப்பொழுது சோழ நாட்டை அந்த மன்னன் பேரும் கரிகாலன் தான். கரிகாலன் கரிகாலன் தான். இவர் அவர் இல்ல, இவர் வேறு. இப்படி ராஜராஜன்லயும் நிறைய ராஜராஜன் இருக்காங்களோ அதுபோல இவர் 2ஆம் கரிகால சோழன். ஆமா. அப்போதைக்கு ஆட்சி புரிந்தது கரிகால சோழன். அங்கிருந்து சோழ நாட்டில இருந்து புலவர் வர்றார். வந்த பிறகு சந்திக்கிறார் யாரு? ராஜசேகர பாண்டிய மன்னனை சந்திச்சு எப்பவுமே தன்னோட நாட்டினுடைய பெருமைகளை பற்றி மற்ற நாட்டவர்கள்ட்ட பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைபவர்கள் புலவர்கள். புலவருடைய தன்மையே இதுதான் அந்த காலத்தில். இப்போவும் அப்படி ஒரு சில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு சில இடங்கள்ல. ஆனால் வந்து சொல்கிறாரு, அரசே உங்களுக்கு எத்தனை கலைகள் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் என்ன காரணம் அப்படின்னு. இல்லை, எங்களுடைய நாட்டு மன்னன் கரிகால சோழன் இருக்காரு, அவருக்கு 64 கலைகளும் தெரியும். உங்களுக்கு எத்தனை கலை தெரியும்னு கேட்குறாரு அந்த புலவர். அவர் பொய் சொல்லக்கூடாதுல, உண்மையை சொல்கிறாரு. எனக்கு 63 கலைகள் தெரியும் சொல்கிறாரு. உங்க மக்கள்லாம் 63 கலை தான் தெரியுது. ஆனால் என்னோட மன்னன் சோழ சக்கரவர்த்தி கரிகாலனுக்கு 64 கலைகளும் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன கலை தெரியல அப்படின்னா, நடனக்கலை தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது சோழ பாண்டிய மன்னனுக்கு பயங்கரமான என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் ஒரு புலவன்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி வார்த்தை வாங்கிட்டோமே அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு, மன வேதனை அடைஞ்சு, இந்த நடனக்கலை தானே, இதை ஒன்று நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு முடிவு பண்ணி அந்த நடனக்கடலையே கற்றுக்கிட்டு இருக்காரு. கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுதே அவருக்கு தினந்தோறும் அதை கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது கால் வலிக்குது. அப்போ கால் வலிக்கும் பொழுது அப்போ தான் ஈசனை பார்த்து சொல்கிறாரு, ஐயனே கொஞ்ச நாள் இந்த நடன கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு இப்படி கால் வலிக்குதே, நீங்கள் இத்தனை ஆண்டுகாலமாக பல யுகங்களாக இப்படி ஒற்றை காலோடு நின்று ஆடுறீங்களே, உங்களுக்கு எப்படி கால் வலிக்கும்? அதனால் எனக்காக கால் மாறி ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈசன்கிட்ட யாரு ராஜசேகர பாண்டிய மன்னன் கேட்டுக்கொண்ட காரணத்தினால தான் இன்றைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போனீங்கன்னா வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடி இருப்பார். ஆனால் இங்கே இடது காலை தூக்கி வலது காலை தூக்கி ஆடி இருப்பார். இங்கே போதுமா? தன்னுடைய பக்தனுக்காக. ஆமாம், பக்தன் ஒரு என்ன இது என்ன விஷயம்னா, ராஜசேகர பாண்டிய மன்னன் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த கரிகால சோழனுங்கிறது உண்மையில் எனக்கு ஞாபகத்துக்கு திடீர் வரல. அப்புறம் தான் இப்படி சுற்றி இப்படியே ஞாபகப்படுத்தி இப்படி சொல்ற நீ. நான் மேக்கப் பண்ணும்போது நீ கேள்வி கேட்டுட்டேன். ஆனா எல்லா கதையும் ரத்னாவளி அரதனை குத்த எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஊரு பேரு ஞாபகம் வரல. இது ஞாபகம் வச்சதுக்கு என்னமோ யோசிச்சு வேணும். அப்பதான் வண்டியை திருப்புறம் ஞாபகம் வச்சிருந்தேன். அப்ப திருப்புறம் பயம். இதுல சிரமம் என்னன்னா, கதைகளை கூட ஞாபகப்படுத்தி பேசிடலாம், படிச்சு வச்சிருக்கோம். பெயர்களை சொல்வது அதுதான் ரொம்ப முக்கியமான. இந்த பெயர்களை ஞாபகப்படுத்தி சொல்றதா சிரமமான விஷயம். மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னும் உங்க புராணம் நிறைய பேசணும் ஆசை. நான் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட பேசணும்னா, ஆனா ஒரு சொம்பு பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அது முழு விஷமா தான். அவ்வளவு விஷம் தான். சந்தோஷம் தான். இருந்தாலும் நம்ம பகுதியில் அவங்கவுங்க நேரத்துக்கு அவங்க வரணுங்கிறது ஒரு நியதி ஒண்ணு. மகிழ்ச்சி உண்டு. உனக்கு எம்பெருமா முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா? ஆமா. மாப்பிள்ளை வாங்க வந்திருக்கேன், கட்டிக்கிறியாமா? முடியாது. என்ன ஓரிரு வார்த்தைகள் விடையா? அப்படிப்பட்டவளா? என்ன அப்படிப்பட்டவளா? அடுத்த முருகப்பெருமான். நீ தமிழச்சி தானே? தமிழுக்கு நீ எந்த கடவுளா இருக்காங்களா? ஆமா. தமிழ் கடவுள் முருகன் சொல்றோம்ல. முருகன் தான். என்ன தயக்கம் உனக்கு? இல்ல, நீ தமிழை ஜாடிக்கேத்த முடியலமா? ஆமா. முருகப்பெருமான் தமிழ் கடவுள், நீ ஒரு தமிழச்சி, கட்டிக்க பொருத்தமா இருக்கும்ல. தமிழ் கடவுளை போய் தமிழச்சிங்கிறத கட்டிக்க முடியுமா? ஏன் கட்ட முடியாதா? ஏன் ஆண்டாள் வந்து மனித பிரவின? சரி, அந்த வகையிலே கட்டிக்கிட்டாலும் கட்டிக்கிறேன் நான் சொன்னாலும், ஆனா ஏற்கனவே முருகனுக்கு தெய்வ யானைன்னு ஒரு மனைவி இருக்காங்கல்ல, இரண்டாம் தாரமாக இருந்தாலும் நான் என்ன அப்படிப்பட்டவளா? அடுத்த புருஷன் மேல ஆசைப்படுறவளா? இதுக்கு நான் என்ன யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறீங்க? கைகை இரண்டாம் தரமத்தை போனா பரதனை பத்தி பெருமை கொடுக்கலையா? நீ அப்படி கதை வளர்க்காத. நான் கதை பேச விருப்பம் இல்ல. நான் பாட்டு பாட முடியல வந்து என்னத்துக்கு நானே வந்து என் பாட்டுக்கு ரொம்ப ரசிகரா தூங்குனவரும் எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. அவருக்காக ஒரு பாட்டையும் பாடி என் பாட்டுல மெய் மறந்து 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுப்பாரு. நம்புறேன் அந்த பாட்டோட அவர் சாயணும். நல்ல எண்ணம். முருகனுடைய சிறப்பை சொல்லி ஒரு பாடல் பாரு, கொஞ்சம் விளைவிக்க. முருகன் பெருமை சொல்லி பாட்டு பாடலாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இன்னைக்கு பாடணும். ஆதில கொஞ்சம் விளைவிக்க. வடிவேலனுக்கு வள்ளிக்குன்னா கல்யாணம், வானகமும் வையகமும் முருகனும். வடிவேலனுக்கு வள்ளிக்குதான் கல்யாணம், வானகமும் பொம்மைக்குதான் வாழ்த்தணும். இந்த நட்டாங்க டிக்கிட்டா கொண்டாட்டம், காட்டுக்குள்ள இருந்த கொண்டாட்டம். கல்யாணமா கல்யாணம் நடத்தி வைப்பே கல்யாணம், கல்யாணமா கல்யாணம் நடத்தி வைப்பே கல்யாணம்.
முருகனும் காக்கும் மகேசனை குடுக்கமாமல் உன்னை வாக்க ஓடி வரும் மாமி சிவகாமிமா மச்சனாக விநாயகர் வந்து நிற்பார் பாருமா மச்சனாக விநாயகர் வந்து நிற்பார் பாருமா மச்சனாக விநாயகர் வந்து நிற்பார் பாருமா திருமணத்தை நடத்தி வைக்க பெரிய மனுஷன் யாருமா யாருப்பா அந்த பெரிய மனுஷன் ஜெயமாதவன் தானமா எதுக்கு இந்த பிரச்சனை உனக்கு சாமி நேத்து காரைக்குடியில் நல்ல மழை நினைச்சிட்டேன் அதான் சிவன் சொல்லும் பொழுது உனக்கு வரல சக்தின்னு சொல்லும் போது வரல விநாயகர் சொல்லும் போது வரல ஜெயமாதன் சொல்லும் போது மட்டும் உனக்கு வருது ஏங்க இதெல்லாம் தும்மல் விக்கல் நக்கல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டா வரும் முருகன் தான் பார்த்த மாப்பிள கட்டிக்கிறியா முடியாது அல்ல பகல்ல இந்த ஆவஸ்தையை நீ விடுத்து வந்தவரே உனக்காக நான் சொல்லி இதை செய்யணும் வேறொரு வரமில்லை வேதினியில் சொந்தம் கூட்டிக் கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை அதுகளை மனசிலேயே இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னுடைய நாரதனம் அல்ல இது என் பிரம்ம முடிச்சமல்ல இது என் சத்தியம் உன்னை முருக பெருமான திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன் இதுவே என் சத்தியம் 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 பைத்தியம் பைத்தியம் இதுக்கெல்லாம் வாசிக்க மாட்டீங்களா பைத்தியம் இல்ல பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியமாக்குற வைத்தியம் ஜாக்கிரதை அப்ப பைத்தியத்துக்கு வைத்தியமாக்குற பைத்தியக்கார வைத்தியனுக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார மருத்துவமனையில பைத்தியத்தை வைத்தியமாக்குற அந்த பைத்தியக்கார வைத்தியம் பார்த்து பைத்தியத்தை தெளிவிப்பது கிளம்பியா நீ நல்லா ஏன்னா அந்த வைத்தியநாதன் தான் உனக்கு பார்த்த புருஷன் கட்டி காமிக்கிறேன் புருஷன் புருஷன் சொல்லாதீங்க திருமணம் செய்து காத்துக்கின்றேன் நாராயணா என்ன நாரதரா இல்ல விஸ்வாமித்திரரையா புரிஞ்சு உங்க 4 பேர்த்த தலையிலேயே அடிச்சு சொல்றேன் நாங்க தான் கிடைச்சுமா முருகன் எனக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னு சொன்னனே நம்பிட்டீங்களா ஆமா சும்மா முருகனை பிடிக்கல ஒரு பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முருகன் மேல நிறைய ஆசைகளா இருக்கு அவரை எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன் தெரியுமா எப்படி நினைக்கிறீங்க காத்திருந்த கண்களே கதையிழந்த நெஞ்சமே காத்திருந்த அதனாலதான் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சங்கத்துல போய் காலையில பார்த்துட்டு போவோம் அப்படியே வண்டி எந்த வழியா விடுங்க கண்டதே வழியா சங்கத்துக்குள்ள ரிஹர்சல் பார்க்கணும்னா அந்த வழியா விட்டா தான் போக முடியும் அதுக்கான மதுரைக்கெல்லாம் அவ்வளவு தூரம் வந்து பார்த்து வர முடியாது எங்கப்பா ஜெயண்ணே ரூம்லையா அங்க வந்தா தான் பாதுகாப்பா இருக்கலாம் 5:30 மீனிக்கு வந்து